இன்றைக்கி குலோப்ஜான் தான் வீட்டில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எம்டிஆர் குலோப்ஜான் 2 பாக்கெட் வாங்கினேன். இப்போ 1 பாக்கெட் தான் செய்ய போகிறேன். இப்போ கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டேன் மாவு. இது பால் பசும்பால் தான், காய்ச்சாத பால் தான் ஊற்றி பிசையணும். இதுக்கு தண்ணிலாம் ஊற்றி பிசையக்கூடாது. தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலும் டேஸ்ட்டும் வராது, ஒழுங்காகவும் வராது. அது பால் ஊற்றி பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக வரும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஒரேடியாக பிசைஞ்சிட்டு நிறையா பால் ஊற்றுனா கூட ரொம்ப தண்ணியாகிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கேன். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம சின்ன சின்ன உருண்டை உருட்டுறோம் இல்லைங்களா, சின்ன சின்ன உருண்டை அப்பயே ஊறிடும். அதுவே 10 நிமிஷம் ஆகிடும் நம்ம சின்ன சின்னதாக உருட்டுறதுக்கே. இப்போ கையில் எண்ணெய் தொட்டு தான் நான் உருட்ட போகிறேனே. நான் கையில் எண்ணெய் தொட்டு உருட்டினா தான் அந்த வீல் இல்லாமல் உடையாமல் இருக்கும். இந்த அளவுக்கு உருட்டினாலும் இதே பெருசாக ஆகும். இதுவே இன்னும் கொஞ்சம் நம்ம மாவு எடுத்து உருட்டினா ரொம்ப பெருசாகிடும். இதேமாரி நல்லா நான் உருட்டி வச்சுக்கிறேன். இது நெய் தொட்டும் உருட்டலாம், எண்ணெய் தொட்டும் உருட்டலாம். நாங்கள் எண்ணெய் தான் தொட்டு உருட்டுவோமே, அப்போயே அழகாக இருக்கும் குலோப்ஜான். வீல் இல்லாமல் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். இப்போ பாகு வந்து வெள்ளை சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். நான் ஒரு பாக்கெட்டுக்கு 1/2 லிட்டர் தண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கேன் பாகுக்காக. நல்லா சூடு ஏறட்டும்னா அதுக்குள்ளே நம்ம குலோப்ஜான் மாவு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடு ஏற வேணாம், கொஞ்சம் திட்டமாக சூடு ஏறினாலே போதும். ரொம்ப சூடு ஏறிச்சுன்னா செவுந்து தான் போகும், உள்ளே வேகாது. ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம சீராக வச்சு தான், நம்ம அடுப்பை சீராக வச்சு தான் இது வேக வைக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. நான் 1/2 லிட்டர் தண்ணி 1/4 கிலோ சர்க்கரை இதில் சேர்த்துருக்கேன். ஒரு பாக்கெட்டுக்கு 1/2 லிட்டர் தண்ணி 1/4 கிலோ சர்க்கரை. இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போ குலோப்ஜான்லாம் இதேமாரி நான் உருட்டி பொரித்து எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துட்டேன். பொரிக்கிறப்ப வீரல் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ சர்க்கரை நல்லா பாகு கொதிச்சிச்சு. இப்போ பாகு மாரி வருதான்னு பார்க்கலாம். பாகு பதம் வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நாங்கள் கொதிக்கிறப்பே போட மாட்டோம். கொதித்து நல்லா கொதித்து ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுப்பை. 5 நிமிஷம் கழித்து தான் நாங்கள் போடுவோம். நாங்கள் உடனே போட்டால் ரொம்ப ஊறிடும். ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இது கழித்து போட்டால் திட்டமாக இருக்கும் குலோப்ஜான். கரைஞ்சிரும், அந்த சூட்டில் போட்டால் கரைஞ்சிரும். கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் கழித்து போட்டால் கரையாமல் அப்படியே குண்டு குண்டாக இருக்கும், நல்லா ஊறி போய். குலோப்ஜான் பாகில் போட்டுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும், நல்லா ஊறி இருக்கும். நல்லா ஊறிச்சு. இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம். சாஃப்டாக வந்திருக்கும் குலோப்ஜான். குலோப்ஜான் சூப்பராக வந்துச்சு. இந்த தடவை சூப்பராக